சிஎஸ்கேவோட 5 வீரர்களை வெளியே எடுக்க போறாங்க. யார் அந்த வீரர்கள், எதுக்காக 5 பேரை வெளியெடுக்க போறாங்கன்றத வீடியோல தெளிவா சொல்றேன். இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதுவுமே சரியா அமையல. ஏலத்தில் எடுக்கப்பட்ட சில வீரர்கள் அணிக்கு தேவையான பலன்களை கொடுக்கலாம் தான் சொல்லணும். இதனால IPL 2026 மினி ஏலத்துக்கு முன்பாகவே சிஎஸ்கே கழட்டி விட போகும் 5 வீரர்களை யாருன்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1 சாம் கரன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் சென்னை அணியில இணைந்த சாம் கரன் பேட்டிங் மற்றும் பவுலிங் என ரெண்டுத்துலயும் சொதப்பிட்டு வராரு. இதனால அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் கழட்டி விட அதிகமா வாய்ப்பு இருக்கு. குறைந்த விலையில மினி ஏலத்துல கிடைச்சா அவரை எடுக்கலாம்னு சொல்லப்படுது. நம்பர் 2 டிவன் கான்வே. கடந்த சீசன்ல சென்னை அணிக்கு சிறப்பா விளையாடி கொடுத்த டிவன் கான்வே இப்போ சரியா ஃபார்ம்ல இல்ல. சில இளம் வீரர்கள் ஓபனிங்ல நல்லா விளையாடுறதுனால ரச்சின் இல்லனா டிவன் கான்வே இந்த 2 பேர்ல ஒருவரை மட்டுமே சென்னை அணி தக்க வைப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 3 விஜய் சங்கர். மிடில் ஆர்டர்ல ரன் அடிக்கிறதுக்கு ஒரு இந்திய வீரர் வேண்டும் அப்படின்றதுனால விஜய் சங்கரை ஏலத்துல எடுத்தாங்க சிஎஸ்கே. ஆனா அவர் எதிர்பார்த்தபடி சரியா ஆடல. இதனால இவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியேற்றப்படலாம்னு சொல்லப்படுது. நம்பர் 4 ராகுல் திரிபாதி. ரகாவனுக்கு பதிலா ராகுல் திரிபாதிய இந்த IPL சீசன்ல எடுத்தாங்க. ஆனா ஓபனிங்ல இறங்கினாலும் ரன் அடிக்க ரொம்பவே சிரமப்படுறாரு. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் நிச்சயமா இவரை தூக்க தான் பார்ப்பாங்க. நம்பர் 5 அஸ்வின். கிட்டத்தட்ட 10 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட அஸ்வின் பவுலிங்ல அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படணும். 9 ஆண்டுகளுக்கு பிறகு சிஎஸ்கேல இணைஞ்சாலும் அவரோட மோசமான ஃபார்ம் அணிக்கு பாதகமா இருக்கு. இதனால இவரை ஏலத்துல விட்டு குறைந்த விலையில மீண்டும் எடுக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த 5 பேர் இல்லாம வேற யாரெல்லாம் நீக்குனா சரியா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.